காலையிலேயே கிளம்பி ஏன் இந்த வச்சுட்டு போயிட்டீங்களா? உங்க முடி எதுவும் பிரச்சனையாங்க? சண்டை எதுவும் போட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. பாக்குறீங்க என்னவோ கேளுங்க. என்னன்னு கேளுங்களேன். கதா இருந்தா கேளுங்க, இல்ல எனக்கு வேலை இருக்கு. ஏய் நில்லுமி. சொல்லுங்க. அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் வேணும் மீனா. கடனாத்தையும் திருப்பி சீக்கிரம் கொடுத்துறேன். 11. இதுக்குதான் இப்படி தயங்குனீங்களா? என்னங்க இல்ல உங்களுக்கு அம்புட்டு தயக்கம்? கேஷா இப்போ கையில இல்ல. இருந்து எடுத்துக்கிறீங்களா? சாரி, உன் கேட்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம தான் சரம் பிரச்சனை. என்கிட்ட சொல்லணுமா என்ன? சரவணன் ரூம் எடுத்துருக்குது இல்ல, நான் தான் விளக்குனேன். அப்புறம் என்ன? என்ன விஷயம்? என்ன ஒரு மாதிரி இருக்குது. சரவணனை கடக 26,000 ரூபாயாமா. 5,000 ரூபான்னு தானாமா. சரவணன் பணம் கேட்டுச்சு. கதிர் எப்படியோ 10,000 ரூபாய், மீதி 11,000 ரூபாய்க்கு தான் கேக்குறேன். என்ன சொன்னீங்க? 26,000 ரூபாயா? ஆமா. அன்னைக்கு பேச சொன்னாங்க. அண்ணி ஏதோ தெரியாம எனக்கு ஆரம்பிச்சு அரண்மனை மாதிரி எந்த கேன பைக்கு கொடுக்கறான்னு. ஒரு வேளை 3 நாளைக்கு யாராவது 5,000 ரூபாய்க்கு நான் அன்னைக்கு இப்பதானே தெரியுது. அப்ப அட்வான்ஸ் தான். பாவம் ஏதோ பாருங்க சொன்னா ஆட்டலாமா? எங்க அக்கா புக் பண்ணுவாங்க சொல்றாங்களே. எல்லாத்தையும் நம்புங்க. என்னங்க அன்னைக்கே செக் பண்ணிருக்கேன். நமக்கு ஏன் வம்பு? நான் தான் பாருங்க. ஹியூமன் பேக்கேஜுக்கு 5,000 ரூபாய் 5,000 ரூபாய்னு போட்டிருக்கு. ஆமா. நான் என்ன பண்றா ராஜி அத்தை என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு அவனுக்கு தெரியலையா? அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல மீனா. காசை கொடுத்தாரு அவங்க மாமா கிட்ட போய் ஹோட்டலுக்குலாம் காசு கட்டி ட்ரெயினுக்கு அனுப்பி வச்சாரு. இதையும் அவர்கிட்டயே கேட்க சொல்ல. அப்பா கிட்ட பம்பா போச்சு. அவர் அன்பான மருமக கண்டுபிடிச்சு கூட்டு வந்த மருமக அவங்க மாட்டரா? நீங்க எல்லாம் உங்க அண்ணனுக்கு என்ன அலைஞ்சு காசு போட இதெல்லாம் தெரியாது. தெரிய வந்தா என்ன நடக்கும்னு யோசிங்க. அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில. சரி விடுங்க. நீங்க வந்து என்கிட்ட காத்துக்கிறேன். இந்த விஷயம் மாமாவுக்கு என்ன நடக்கும்? மாறுவாரு. எம்பிட்டு காசுன்னு பாக்க பாருங்க. அதை என்கிட்ட தான் வருவாரு. ஏன்பா சுத்துக்கு எல்லாத்தையும் எனக்கு என்னப்பா பதிக்கிற ஆணவமா இருக்கும்போது வாலாட்டலாம் பூச்சான்னு என்னதான் திட்டுவாரு. எனக்கு இங்க பாருங்க வேணாலும் திட்டு வாங்குவேன். உங்க மயில் இன்னும் அவங்ககிட்ட வாங்க முடியாது. மீனா இப்பாடியா கேளுங்க. நம்ம வீட்டுல வேற யாட்டாலும் என்கிட்ட கேளுங்க. இருக்கிற எல்லா காசையுமே நான் பத்தலையா நான் கூட காசு கொடுத்துறேன். ஆனா அப்படிட்டு ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நீ பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்லுங்க. கொடுங்க வேற. சரி சாப்பாட்டுக்கு வந்துருவேல? வந்துருவேன். ஏனிமா இருக்கு டைம்ல இல்லக்கா கையில தான் இருக்காரு. நீங்க வந்தீங்க வீட்டுக்கு? அது இருக்கவே இருக்கு வழக்கம் போல டெலிட். ஆனாலும் என் புருஷன் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு. ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அவரை ஏமாத்திட்டாலும் நம்மள அவர் ஏமாத்த கொஞ்சம் பாரு. நான் நல்லா தான் இருக்கேன். அங்கா நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எந்திரி இல்லையா? எந்திரி முதல்ல ஆக வேண்டியதா? அறிவுன்னா அறிவு. சரி எனக்கு வேணும்க்கா. பாத்துக்கடா. வேணும். ஆக்கு போறதுக்கா? சினிமா ரெண்டு டப்பா அதுல போய் 100 ரூபாய் வேணும். 1000மா? கும்பிட்டு பணம் உனக்கு எதுக்குடா? செலவு. அப்படி என்ன உனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கா ஃப்ரெண்ட்? ஆமாமா நல்ல பையன் கேக்குறான் செய்யணும். ஏமா மதுரை எவ்வளவு மாட்டாரா? விழுவாங்க. இரு காசு கேட்டா கொடுப்பேன். காசு இல்ல காசும் கட்டினேன். அக்கா உங்ககிட்ட லம்பா கொடுத்து அந்த காசுல இருந்து நான் கொடுத்துருவேன். அந்த காசுல எனக்கு ஒரு வைவாரு. நீதான் பண்ண என்கிட்ட சொல்ற ரொம்ப நல்ல மனசு. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது ஏதாவது பண்ணி விடுக்கா? இல்லடா ஒரு வேற நீ புடிச்சுக்கணும்டா. என்ன கொடுப்பேன்டா? இல்லையடா. ஐயோ என்னக்கா நீ? நான் போய் அவனுக்கு என்ன அது என்ன சொல்றாங்கல்ல திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க. கடைக்கு லேட் ஆகுதுல்ல. மாப்பிள்ள என்னடா அவர வழியில ஏதாவது யோசனை ஏற்பாடு பண்ணி காசு வாங்காம எப்பறா நீங்க காசு செலவுக்குறா? இல்லடா மாப்பிள்ள நீ என்ன போஸ் இன்னும் கொஞ்ச நேரம் அட்வான்ஸ் சப்போர்ட் இருந்தா காசு எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா அப்படி எல்லாம் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கோம். எங்க அம்மாவை பார்த்தேன் அவளை கவனிச்சிங்களா? மீனாவா? ஏதே விஷயமும் தெரியும். நீங்க போய் பேசுறவளே விட்டுருக்கேன். இது ஏன்டா நீ என்கிட்ட முதல்ல? ஆமா அதே அப்படி தெரியல. நீ சொன்னியா நான் விட்டுட்டேன். ஆமா தெரியும். டேய் கதிரே ஏதாவது முடிச்சதா? ஆமாமா நிக்குது.
நம்மளால முயற்சி பண்ணிட்டோம். வேற எந்த எனக்கு தெரியலடா. ஏற்கனவே மணி வருது. இன்னும் 80 நேரம் இருக்க சொல்ல முடியும். ஊருக்கு வர சொல்லிடலாமா? எனக்கு தெரிஞ்ச பேசு. அப்பா டெலிவரி எங்க டெலிவரிக்கு தான் போயிருக்கேன். என்ன இவரு விளையாடுறீங்களா? ஏடா நீ 2 நாளா சம்பளம் விளையாடு. அம்பிட்டு நேரம் மாமா வயதான மட்டும் 2 ஊர் சுத்த போயிட்டு இல்லப்பா நான் அங்க 2 பேரும் எங்க 10 நிமிஷத்துல கடையில் இருக்க தோலை உரிச்சு முடியும். ஆமா இல்ல நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்க இருக்காரு, நீ வரலனா அதெல்லாம் சொன்ன நீ வா. அண்ணா நீ கடைக்கு போ. நானும் உங்களுக்கு வரேன். அது அங்க வந்து என்னடா ஏதாவது வரியா? நான் ஏன் பிரச்சனை பண்ண போல, நானும் வரேன். இருக்கீங்க ஆனாமா இருங்க. ஒரே இடத்துக்கு டெலிவரி போனேன். இல்ல அவன் வேற என்ன பண்ணா, நான் வேற எதாச்சியா மீட் பண்ணிக்கிட்டோம். இவன் தான் என் இல்லைங்களாக்க இவங்க கூட சேர்த்துக்கிட்டு வரீங்களாக்க அவ்வளோ சொல்லி நான் கிட்டது 10 ரெண்டு வேணாம் இவரு. வாங்க நல்லா இருக்க மாட்டியா? அடடா வந்திருக்கா இப்ப இருக்க நல்லா இருக்கேன். ஏனே சொன்னீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம் தானே கொண்டு வந்தீங்களா? இந்த வரப்பா வர சரி மாட்டியா? வாங்க சொல்லுப்பா. கல்யாணம் பெரிய ஆடுவோம். படிக்க முடியாது. நீங்களே சார இல்லைன்ற கூட பார்த்து சரிப்பா. இல்லை நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சும்மா வீட்டு வெளியே ஒழுங்கா பாருங்க. சரி மச்சான். ஏய் இல்லை என் எங்க வச்சு வரும்போது விவரத்தேன் வேற எந்த பொருள் வந்து அங்கே தானே வச்சு நேரம் வேற ஆகுது. மச்சான் பேங்க்லயே நீ தேடிட்டேன். இங்க கூட ஏதோ ஒரு இடத்துல எங்க இருக்கு பார்த்து எடுத்து போய் சாப்பிட்டு வந்துடுறேன். மெதுவா வாங்க. பின்னாடி எங்கேயாவது வச்சுறேன். குடோன்ல போய் பாரு. போயிட்டேன் சொல்லிட்டேன். டேய் இது அப்பா ஃபோன் தான். அப்பா ஃபோன் என்னடா பண்ற சொல்றா. எதுக்கு அப்பா கொண்டு பெரிய பிரச்சனை ஆகி போய் மேடம். அந்த மெசேஜ் இதுதான் கடைக்கு வரேன்னு சொன்னியா நீ? மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா அக்கௌண்ட்குள்ள போய் பார்த்தோம்னா அதெல்லாம் அப்பா பார்க்க அவருக்கு பார்க்கவும் தெரியாது. ஒரு பஸ் உனக்கு போறாது. செட் பண்ணி கொடுத்தது நான் தான். ரொம்ப தப்புடாகுது மாம்பிட்டியா? 10,000 தானே. 10,000 10,000 வேணும்டா. கூட்டத்துல 10,000 தானே. சும்மாறா சாமி இதுக்கே வெறிய அதெல்லாம் அப்படியே ஆனாலும் பின்னாடி எங்கேயும் தான் போச்சு. போன் கிடைச்சிருக்கு. இங்கதான் இருந்துச்சா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல பாத்துக்க. அண்ணனுக்காக சரவணா அண்ணனுக்காக 1000 ரூபாய் தெரியுமா? இப்பே கிடையாது. என் செல்ல மாமா முத்து மாமா இல்ல ஒரே ஒரு 1000 மட்டும் சமாளிச்சுக்கோ. எப்படியா சமாளிச்சுக்கோ. ஏய்,